டேய் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லிரிக்கல் வீடியோ வந்து ஒரு 8 செகண்டுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துக்கு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஷார்ப்பாக 1.5 செகண்ட் செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோவோட லிங்க்கும் நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 18 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருந்தால் அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபில் ஸ்க்ரீனில் இருக்கா, ஸ்க்ரீனுக்குள்ளே கவராக இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து கட் ஆகுது அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் ஒரே ஒரு எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். 33. ஸோ அந்த 33 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டைலாகுக்கு ஏற்ற மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்லோவாக கொஞ்சம் ஃபோட்டோ வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ அதனால் இன்அனிமேஷனில் 33 எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்துட்டு அந்த டைலாகுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம மேக் பண்ணியிருப்போம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.